அண்ணன் தம்பிக்கு செட் பண்ணி தரானே. ஜோதி பிரகாஷ் என் பேர் இல்லடா. ஜோதி நிவாஸ். Hi guys, welcome to Vibe with AB. 4 packs எங்க எவ்வளவு வந்திருப்பேன்னு எதிர்பார்க்கறேன். 90யா? இதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு நீ விடாம முயற்சி பண்ணி முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா அது எதனா பண்ணி எப்படின்னா ரீச் பண்ணிடலாம். ஜப்பானீஸ் வாட்டர் தெரப்பில நம்ம வந்துட்டு 1 kg லூஸ் ஆயிடணும். குட் மார்னிங் லெஜெண்ட்ஸ். நம்ம நேற்று பண்ணி வச்ச வேலைங்களுக்கெல்லாம் என்ன ரிசல்ட்ஸ் வர போகுதுன்ட்டு தெரிய வேண்டிய நாள் இன்னைக்கு. அதனால ஐம் கோயிங் டு செக் த வெயிட் மிஷின். ஏதோ வெயிட் மிஷின் அங்கே வந்துட்டான். அதனால இப்போ நம்ம போயிட்டு வெயிட் செக் பண்ணோம். நான் எவ்வளோ கேஜியில் இருக்க, எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட்ஸ்ன்ட்டு. எங்க சீட் டேன்னு ஒரு நாள் பிளான் பண்ணேன். அந்த ஒரு நாள் நாக் அவுட் பண்ணி ஏதோ நாஸ்தி பண்ணேன். சரி ஓகே. பண்டிகைன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் பண்ணேன். ஏன்னா சாட் ஜிபிடி வந்துட்டு ஒரு கேள்வி வயலிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் முடிகிற மட்டும் உனக்கு பண்டிகை கிண்டிகள்லாம் எதுவுமே இல்லை. அதனால நோ, you should not celebrate any festivals until you finish your transformation. அசிங்கமா போச்சு குமார் ஒரே அந்த கணக்கு லைட். ஓகே வாங்க வெயிட் செக் பண்ணுவோம். வெயிட் செக் பண்ணிட்டு நான் ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு வெயிட்டு? அரௌண்ட் 97, அரௌண்ட் 97 96 சென்டர்ல நிக்குது வெயிட். பாத்தீங்கல்ல? வாவ் குட். ஜப்பானீஸ் வாட்டர் தெரப்பில நம்ம லூஸ் பண்ணாத வெயிட் நம்மளோட தெரப்பில இருக்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 kg லூஸ் ஆயிருக்கு. ஜப்பானீஸ் வாட்டர் தெரப்பில நம்ம வந்துட்டு 1 kg லூஸ் ஆயிருந்தோம். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 kg லூஸ். நான் 99ல இருந்தேன் அப்போ. இப்போ 97ல இருந்து 96. இப்போ 1ல இருந்து 1.5 kg. பட் இட் இஸ் அ நார்மல் ப்ரோசஸ். ஆனா பரவாயில்ல, நான் அவ்வளோ உள்ள அமுக்கியும் ஏதோ ஆகாம இருந்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். போன வாரம் கொஞ்சம் இதுன்னு சொல்லி சுத்திதுக்கோசரம் என்ன ஆயிருக்கும். இந்த வாரமும் கொஞ்சம் சுத்துற வேலை இருக்கு. இந்த வாரமும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வாரம் எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு இருக்கு. ஒரு விஷயத்துக்கோசரம் போனோம். அந்த விஷயம் வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லபடியா ஆயிடுச்சுன்னா இட் வில் பி குட் சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். இட் வில் பி குட்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதனால ப்ளீஸ் மேக் ஷியோர் அது கொஞ்சம் ஆயிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேண்டிப்பீங்கன்ட்டு. எனக்கு ஒரு மாதிரி இப்போ 97ல 97னே வச்சுப்போம். 96 நடுவில் இருந்தாலும் பரவாயில்ல, 97னே வச்சுப்போம். நம்ம இப்போ 97ல இருக்கிறோம். 97னா 35 - 8 எவ்வளோ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே, அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் 27 kgsல நம்மளோட கோல் ரீச் பண்றேன். இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு விஷயத்துக்கு நீ விடாம முயற்சி பண்ணி முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா அது எதனா பண்ணி எப்படின்னா ரீச் பண்ணிடலாம். அதுக்கான எஃபர்ட்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு 7 kg டிஃபரன்ஷியேட்ஸ்ல 8 kg டிஃபரன்ஷியேட்ஸ்ல வந்திருக்க மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு எஃபர்ட் கொடுத்து புஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா we can do ன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நீங்க எப்படி நம்ப போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்கூல் கேம்பெயினிங் பண்றதுக்கோசரம் மம்மி போயிருக்காங்க. சரி மம்மி போயிட்டு வந்துட்ட பிறகுதான் ஆல்ரெடி வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டாங்க, இதோ வந்துட்டாங்க. பாத்தீங்களா? இப்ப காட்டலாம் எங்க அம்மாவை. இதுக்கு முன்னாடி காட்டாம இருந்தது காரணம் அவங்க வந்துட்டு காஸ்டியூம் டிஃபிகல்ட்ஸ்ல இருந்தாங்க. இப்போ ரியாக்ஷன் வாணிமா. இப்போ நான் வெயிட் செக் பண்ணேன். எவ்வளோ வந்திருப்பேன்னு எதிர்பார்க்கறேன். 90யா? வாணிமா ஓவரா ஏக்தமா போற. எவ்வளோ இருப்பேன்னு நினைக்கிறேன்? எவ்வளோ கம்மியா இருப்பேன்னு நினைக்கிறேன்? இல்ல ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். கம்மியா? இல்ல கம்மியா. 97 96 97 நடுவுல. குட். ஒரு ரியாக்ஷன் இல்ல, ஒரே வார்த்தையில குட் முடிச்சிட்டு. ரியாக்ஷன் சொல்லி கொடுத்த ரியாக்ஷன். அவங்க தான் இப்ப குக்குத் கோமாளிக்குள்ள போயிட்டு குளிச்சுட்டு நான் வரேன். ஓகேவா? ஓகே லெஜெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா நான் இப்போ இப்படிதான் உங்களுக்கு கிளீனா தெரியும். ஓகே லெஜெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்தாச்சு. ஆக்சுவலா இப்போ வேலை இருக்கு. ஸோ தட் ஐ நீட் டு கோ ஃபார் சிவாஜி நகர் கிட்ட. அதனால எப்படி போறேன்னா I'm going to drive. ஆட்டோ அஃபோர்ட் பண்ற அளவுக்கு இப்போதைக்கு முடியாது. அதனால எப்படி நான் டிரைவ் பண்ணி தான் போறேன். ஸோ தட் ஐம் ரொம்ப குயிக்கா போகணும். டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அவங்க இருக்க சொல்ற டைமுக்கு என்ன, நான் இங்கேயே அவங்க 6 o'clock இருக்க சொன்னாங்க. இங்கேயே நான் 5:40 ஆயிடுச்சு எனக்கு. ஸோ தட் ஐ நீட் டு லீவ். நான் இன்னும் சாப்பிடல வேற. அதில் ட்ரிங்க் குடிச்சோட லாஸ்ட். இதோ இப்போதான் எங்கள் அம்மா சப்பாத்தி சுடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் இவங்க எப்போ சுட்டு முடிச்சு எப்போ நான் சாப்பிட்டு எப்போ போக போறேன்னு எனக்கு தெரியல. இல்லை நான் அப்படியே கிளம்புவேன். அது வாஸ் தான் குவிக் அப்டேட். முடிஞ்சா நாங்கள் யாருன்னா பாய்ஸ் என்ன பார்த்தா ட்ரை டு ரெக்கார்ட் பாய்ஸ் கூட. ஓகேவா? ஆனால் ஐம் லிட்டரலி சாரி ஃபார் தட். இப்போ ஜல்தி போகணுமா இருக்கு. அதுக்கோசம் ஐ கம் பேக். அங்கே பாய்ஸ் யாருன்னா என்னன்னா ஐ ரெக்கார்ட் இட். அங்கே போயிட்டு வேலை முடிச்சுக்கின்னு பாய்ஸ் யாரும் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு இதான் அப்டேட். ஸோ தட் இவங்க சொல்கிற மாதிரி தெரியல. ஐம் கோயிங் டு லிவ். தீமிஞ்சு போனால் ஏதோ பண்ணுற மாதிரி அங்கே போய் என்ன சாப்பிடணும், அங்கே போய் என்ன சாப்பிட பார்ப்போம். ஓகேவா? பாய்.
வாங்க போலாம் மா போயிட்டாருமா வாங்க சரி நாங்க போயிட்டு உங்க சந்திக்கிறேன் 4 பேக்ஸ் எங்க அந்த 4 பேக்ஸ் இங்க காட்டு இவன் யாருன்னு தெரியுதா எல்லாம் கையில தான் சாப்பிடணும்னு ஒருத்தர் சொன்னா தெரியுமா அவன் தான் அவனோட அண்ணன் இவன் இங்க தெரிஞ்சா அக்யூஸ்ட் இவன் தான். Hi guys, welcome to Vibe with AB. என்ன ராக உன்னை ஏதோ டைட் பண்றானாமே எங்க என்னடா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட போய் அழுவுறியா இல்ல எனக்கு புரியல இப்போ உன் தம்பிக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல தம்பிக்கு கேர்ள் ஃப்ரெண்டா எனக்கு புரியல என்ன வயசு உனக்கு அண்ணன் தம்பிக்கு செட் பண்ணி தரானா திஸ் குட் பிரதர்ஸ் வீடியோ வரும்போது மம்மிக்கு தெரிய வரும் அண்ணன் தம்பிக்கு செட் பண்ணி கொடுத்தான்க்கா வீடியோ போடும் போது உனக்கு தெரிய வரும்க்கா அண்ணன் தம்பிக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கான்ட்டு உல்டாவா பண்ணிருக்கிறாங்க இங்க the next generation is here இவன் தான் அண்ணன் இவன் தான் தம்பி எப்படி ஏதான பெரிய மனுஷனா இப்ப அப்படியே அவன் மேல மாத்திட்ட இங்க பாருங்களேன் பெரிய மனுஷன் நடந்து வர ஸ்டைல நீ தான் செட் பண்ணி கொடுத்தியா அவனுக்கு நீ சிங்கலா கமிட்டடா நீ இப்ப கேள்வி இல்ல உனக்கு கமிட்டட்னா என்னன்னு சொல் ஃபர்ஸ்ட் லவ்னா என்ன லவ்னா இன்டெலிஜென்ட்னு சொல்றவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம எல்லாம் செத்துலாம் இருக்கு டேய் நீ எல்லாம் போய் தூக்கு போட்டுக்கடா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அர்த்தம் சொல்லு நீ நல்லா போய் ஒரு சரியா பெரிய ஃபியூச்சர் இருக்குது நல்லா படிச்சு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஆகணும்னாலும் ஒரு காரணம் ஃபீல் ஆகாம ஏன் சார் நீங்க ஆவல ஏன் சார் போல ஏன் சார் கட்ட காசு இல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்ம பிரவீன் தான் நெக்ஸ்ட் சத்தியமா சொல்றேன் ஜோதி பிரகாஷ் என் பேர் இல்லடா இவங்க ஏதோ பேசுறாங்க இட்ஸ் கோயிங் எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ இந்த கல்பிரிட்டோ தான் சின்ன பசங்களுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அதனால அவங்க டோன்ட் எல்லா மெயின் அக்யூஸ்டே அவன் தான் கேர்ள் ஃப்ரெண்டா செட் பண்ணி தர கேர்ள் ஃப்ரெண்டு நான் கிளம்புற வீட்டுக்கு டைம் ஆகுது நான் சீக்கிரம் போகணும் யாரை பார்க்க சர்ச்சுக்கு போகணும்டா ஆமா எனக்கு 10 பொண்டாட்டிக்கு போலாம் ஏய் அப்ப 89 வீட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு நான் சந்திக்கிறேன் ஓகேவா ஓகே லெஜெண்ட்ஸ் ரீச் ஆயிட்டேன் வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கின்னு வந்து அப்படியே உட்காந்து சாப்பிடலான்ட்டு நம்ம காலையில அந்த 2 சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிடாம காலையிலேயே மூவ் ஆயிட்டேன் சாப்பிட்றதுக்கு தான் உட்காரமா இருந்துச்சு சாப்பிடாம டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி மூவ் ஆயிட்டேன் அது இப்போதான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன் சப்பாத்தியும் முட்டை பொரியல் நம்ம நடுவில் கூட எதுவும் சாப்பிடல அதனால ஃபுல் ஸ்டெக்கா போயிடுச்சு அதனால பாய்ஸ் வேற இது பண்ணிட்டு சுற்றி இருந்தேன் அதனால ஓகே இதுக்கு மேலே நான் நாக் அவுட் ஆகிறேன் யாரும் முடியல ஐம் கெட்டிங் ஃபுல் ஆஃப் டயர்ட் ஓகேவா ஏன்னா நான் வேறு இன்றைக்கி ட்ரைவ் வேறு பண்ணிட்டு போனோன்னா அது வேறு ஒரு மாதிரி பேக் பெயின் ஸ்டெபிலிட்டி ஆகும் ஐம் கோயிங் டு ஸ்லீப் நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டுறோம் ரெக்கவரி ஆகிறோம் எப்போவுமே லெஜெண்டாக இருங்க ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ் பட்டா